என்னக்கா மறந்துட்டீங்களா? நீங்க பாஜக தலைவரா இருந்தப்ப காக்கா கூட கட்சியில சேரல அப்படின்னு தமிழிசைக்கு திருச்சி சூர்யா ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பதவியேற்றதும் தான் பாஜகவில் ரவுடிகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் அளித்த பேட்டிக்கு அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவரை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். இது குறித்து திருச்சி சூர்யா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறியிருப்பது என்னவென்றால், அக்கா வணக்கம். தேசியத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற பாடம் எடுக்கக்கூடிய தாங்கள் ஒரு முன்னாள் மாநில தலைவர் பொது ஊடகங்களில் இப்படி கருத்து பதிவிடுவது சரியா? குற்ற பின்னணி உள்ளவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்க்கப்பட்டது என்பது தங்களுடைய பரிந்துரையில் மாநில தலைவராக்கப்பட்ட எல் முருகன் காலகட்டத்தில்தான். வேண்டுமென்றால் நான் பட்டியல் தருகிறேன். கட்சியின் வளர்ச்சியையும் தனிநபருக்கு கிடைக்கும் புகழையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி புலம்புகிறீர்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. தாங்கள் மாநில தலைவராக இருந்தபோது கட்சியில் சேர்வதற்கு கூட ஆட்கள் முன்வரவில்லை என்பதே நிதர்சனம். அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் அதிக இடங்கள் ஜெயித்திருக்கும் என்று தேசியத்தின் முடிவுக்கு எதிரான உங்கள் கருத்து கட்சி கட்டுப்பாடா? பாஜகவுக்குள் தேர்தல் நிதிகள் சரியாக போய் சேரவில்லை என்ற பொதுத்தளத்தில் நீங்கள் பேசிய பிறகுதான் இன்று தமிழ்நாடு முழுவதும் அது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதுதான் கட்சி கட்டுப்பாடா? இப்படியெல்லாம் கட்டுப்படாத முன்னாள் மாநில தலைவரின் கருத்திற்கு அமைதி காக்கும் தேசியம் அதற்கு எதிர்வினையாற்றும் எங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அதை சந்திக்க தயாராக உள்ளோம். பதவிக்காக நாங்கள் இந்த கட்சியில் இல்லை, அண்ணனின் அன்புக்காக மட்டுமே உள்ளோம். இவ்வாறு திருச்சி சூர்யா தெரிவித்துள்ளார்.